ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃப்ரைடே ஈவினிங்க்கான வீடியோ தான். பூஜை வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்க டைம் தான் நான் இதை செஞ்சுட்டு இருந்தேன். நான் ஸ்டாண்ட் செஞ்சுருந்தேன் இல்லைங்களா, சரி அது பார்த்திங்கன்னா எம்டியாக இருந்தது. அந்த ஸ்டாண்டில் என்ன வைக்கிறதுன்னு தெரியல. என்கிட்ட குட்டி டால் கூட எதுவுமே இல்லை. சரி பூத்தொட்டி வச்சு பார்த்தா பூத்தொட்டி பெருசாக இருந்தது, அது கொஞ்சம் குட்டியாக அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ஸ்டாண்டு ரொம்ப குட்டியாக அந்த மாதிரி இருந்தது. சரி நான் என்ன பண்ணேன், நம்மளே வந்து ஃப்ளவர் வாஷ் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு குட்டி வந்து கிளாஸ் இது ஒன்று வச்சுருந்தேன் நான். அது வந்து எதுக்காக வாங்கினேன்னு தெரில, க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஸ்மால் சைஸ் தான் இது, அந்த கிளாஸ் இதுவு. அது வாங்கி ரொம்ப நாள் அப்படியே தான் இருந்தது, எதுக்குமே நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. சரி அதை வந்து நம்ம ஒரு பாட் மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் அதுக்கு கொடுத்துட்டேன். ஒயிட் கலரில் கொடுத்ததும் ஏன்னா வந்து எல்லோ கலரு க்ரீன் கொடுக்கலாம், பட் எல்லாமே எல்லோயிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி செஞ்சதும் நான் எல்லோவில் கலரில் தான் செஞ்சுருக்கேன். சரி அதனால் வந்து இது ஒயிட்டில் ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் ஒயிட்டில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். அது இந்த பெயிண்டிங்கில் என்னமோ திட்டு திட்டாவே தெரிகிற மாதிரி இருக்கும், ஒரு ஃபினிஷிங்கே வரமாட்டேன்து. அது ஒரு 2 கோட்டிங் போட்டால் தான் வந்து நல்லா அந்த பெயிண்ட்டு கலர் வந்து நம்மளுக்கு தெரியுது. சரி அதனால் வந்து ஒரு 2 வாட்டி பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு அதில் அடிச்சுட்டு கீழே வந்து அந்த கிராஸ் மாதிரி போட்டு விட்டுட்டேன், க்ரீன் கலரில் கிராஸ் மாதிரி போட்டுட்டேன். அப்புறம் ஃப்ளவர் என்ன செய்கிறதுன்னு தெரியல, அதனால் வந்து சரி பேப்பரில் ஃப்ளவர் பண்ணலான்னு பார்த்தேன். சரி அதுக்கெலாம் டைம் இல்லை, நைட்டு டின்னர் வேறு ரெடி பண்ணணுன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இது இருக்கு இல்லைங்களா, ஸ்பாஞ்சு ஹேர் பட்ஸு, அதை வச்சு நான் ஒரு ஒரு க்ரீன் கலரில் நடுவில் கொடுத்துட்டு இது சைடில் வச்சு விட்டேன். இதை பார்க்கறதுக்கு என்ன ஃப்ளவர் மாதிரி இல்லை, எனக்கு வேறு ஏதோ என்ன சொல்கிறது, பேக்ரவுண்டு இது லைட்டு இது போடல இல்லைங்களா, லைட் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தது. சரி அதையே வந்து நம்ம இந்த இதுவில் பாட்டில் வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் இதுக்கு ஃபுல்லாக க்ரீன் கலரில் கொடுத்துட்டேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லா தான் இருந்தது. அதுக்கு இதில் வந்து கலர் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு இதுலேயும் பட்ஸ்லேயும் ஒரு கலர் கொடுத்து விட்டுட்டேன். இது பார்க்க ஒரு புதுசாக டிசைன் மாதிரி தான் இருந்தது. சரின்ட்டுன்னு இதை என்ன பண்ணிட்டேன், அந்த பாட்டில் வந்து கொஞ்சோண்டு கோலமாவு, ஏன்னா எனக்கு அது உள்ளே என்ன வைக்கிறதுன்னு தெரியல. அதாவது அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வைக்கிற மாதிரி ஒரு கம்மு, ஒரு அதில் என்ன வைக்கிறாங்கன்னு தெரியல அந்த ஃப்ளவர் வாஷ்லலாம். அதுக்கு வந்து நான் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதை நிறுத்தி வைக்கணும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், கோலமாவை கொஞ்சம் உள்ளே கொட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நிற்க வச்சுட்டேன். அவ்வளோதான். ரொம்ப இதுக்கு வந்து ஸ்டாண்டுக்கு இது கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த கிளாஸ் இது வந்து நல்லா காம்பேக்டாக அழகாக இருந்த மாதிரி இருந்தது. சரின்னு இது மேலே வச்சதுமே நல்லா ஒரு நீட்டாக இருந்த மாதிரி இருக்குது. சும்மா நம்ம அதை அப்படியே வைக்கிறதுக்கு மேலே ஏதாச்சும் வச்சா ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி